மிக மட்டமான விலங்கினங்களை விட கீழ்த்தரமான அறிவே வளராதவர்கள் சொல்லுகிற வார்த்தை வி ஸ்டாண்ட் வித் விஜய். வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா நீ ஸ்டாண்ட்னா நிப்பங்கிறியா? விஜய நின்னாதானே நீ ஸ்டாண்ட் வித் விஜய் சொல்லுவ. விஜய் தான் ஓடுறாரு. சோ நீ என்ன பண்ணணும்? வி ரன் வித் விஜய் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அங்க போய் தலைமறைவாயிராலே வி வில் ஹைட் அவர் செல்ஃப் வித் விஜய் அப்படின்னு சொல்லணும். தெரிச்சு ஓடுறான், எல்லாம் போறான். அதுக்கப்புறம் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னா பைத்தியம் பிடிச்சிருச்சா உங்களுக்கு? பைத்தியம் பிடிச்சி இதே மாறாத கொள்கையை தொட்டு நாக்கோட்டு அப்படிங்கிறது, எகிரி குதிக்கிறது, கிளைய ஒடிக்கிறது, அப்புறம் கீத்த பிரிச்சுக்கிட்டு ஏறுறது, இந்த மாதிரி தாண்டி குதிக்கிறது, கம்பியை பிடிச்சி தொங்குறது, இந்த விஷயங்களை எல்லாம் செய்யற இவங்களை என்ன சொல்லுவாங்க? ஆனா ஒண்ணு, இந்த வார்த்தை தற்குறிங்கிற வார்த்தை அருமையா உலகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சு. அது என்ன தற்குறினா, குறிக்கோளே இல்லாம தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்கிறவன் தான் தற்குறி. குறிக்கோளே இருக்காது, என்ன செய்யணும்னே தெரியாது. வருவான், ஸ்டாண்ட் வித் விஜயம்பா, விஜய் என்னமா அதுமா இதுமா ஏதாவது சொல்லுவான், என்ன குறிக்கோள் இருக்காது, ஓடி போடுவான். இந்த மாதிரி ஆட்களை நிறைய பேர் சொல்றாங்க. விஜய் முதலில் ரசிகர்களை அரசியல் படுத்த வேண்டும், அரசியல் படுத்த வேண்டும்னு சொல்லாதீங்கயா. முதல்ல அடக்க வேண்டும். அவனை அடக்க தெரியல, உனக்கு குஷியா இருக்குது. உனக்கு அவன் இவ்வளவு பண்ணா அவ்வளவு பண்ணா நம்மளுக்காக இப்படிலாம் பண்றானே அதை பார்த்து ரசிக்கிற அந்த மனோபாவத்தை விட்டு விட்டு பொறுப்பா என் கூட வரந்தா இப்படி வா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு துணிச்சல் இருக்க. முதல்ல தன்னுடைய ரசிகர்களை பார்த்து பேசுவதற்கே துணிச்சல் இல்லாத ஒருவன் தலைவனாக எப்படி இருக்க முடியும்? கொள்கை உடையவனாக எப்படி இருக்க முடியும்? அவன் பத்திரிகையாளர் எப்படி சந்திக்க முடியும்? மக்களுக்கு நேர்ல எப்படி சென்று அவ்வளவு துயரங்களை நீக்க முடியும்? ஆகவே விஜய் பிம்பம் என்கிறது பொய்யான தோற்றம். அந்த விஜய் பிம்பம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், திரையிலே அந்த படத்துல ஏதாவது ஒரு கோளாறு வந்துச்சுன்னா டக்குன்னு வெள்ளையா வருது பார்த்தீங்கன்னா திரை, அது மாதிரி ஆயிடும். ஆகவே மாய தோற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இளைஞர்கள்.